இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இல்லத்தரசிகள் விரும்பி பார்க்குற சீரியல்களை விஜய், சன் அப்படின்னு ஏராளமான டிவி சேனல்கள் போட்டி போட்டுக்கிட்டு ஒளிபரப்பாக்கிட்டு வராங்க. இதுல சன் டிவி தான் எப்பவுமே டிஆர்பியில முன்னணியில வகிச்சிட்டு வருது. தற்பொழுது விஜய் டிவியும் மக்கள் அதிகம் விரும்பி பார்க்குற தொலைக்காட்சியாகவே மாறிடுச்சு. இதுக்கு காரணம் இல்லத்தரசிகளோட மனசுல இடம் பிடிச்ச சீரியல்கள் இதுல இருக்கு. பாக்கியலட்சுமி, மகாநதி, சின்ன மருமகள் அப்படின்னு எல்லா சீரியல்களுமே விஜய் டிவியோட ஃபேமஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். உணர்ச்சி பூர்வமான சம்பவம், நம்ம ஒரு கலாச்சாரம், அசல் தமிழ் பெண்களோட வாழ்க்கையை சித்தரிக்கிற சீரியல் தான் விஜய் டிவியோட உண்மையான வெற்றிக்கு காரணம் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் ஒரு சீரியல் முடிவுக்கு வந்தா திரும்பவும் இன்னொரு சீரியல் அடுத்த நாளே களமிறங்கிடுறது விஜய் டிவி. இந்த நிலையில தற்பொழுது மகளே என் மருமகளே அப்படின்ற புது சீரியல் விஜய் டிவில உதயமாக இருக்கு. அதாவது தன்னுடைய மகனை இழந்த தாய் மகனை நினைச்சு தவிக்கும் நொடி தன்னுடைய மருமகளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு தாங்குற காட்சி, தன்னுடைய மருமகளை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு பாச போராட்டம், இப்படிதான் அந்த சீரியலுடைய ப்ரோமோ வெளியாகிருக்கு. இந்த ப்ரோமோவை பார்த்தாலே நிச்சயம் அந்த சீரியல் ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சீரியல்ல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல ரேஷ்மா நடிக்கிறாங்க. இப்போ விஜய் டிவில இந்த சீரியல்ல இவங்க முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறதுனால ஜீ தமிழ்ல கார்த்திகை தீபம் சீரியல்ல இருந்து இவங்க விலகிடுவாங்களா அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.